பெற்ற தாயிடம் கற்ற வித்தை. சரஸ்வதி பரமேஸ்வரனின் குணாதிசயங்களை சாகித்யங்களாக இசைத்து வீணாகானம் செய்கின்றாள். அதில் லயித்து போன அம்பாள் தலையை ஆட்டி ரசித்ததோடு மட்டுமின்றி அவளை பாராட்டுகின்றாள். அந்த பாராட்டு வசன மாதுரியத்தில் வீணாகானம் அவமதிக்கப்பட்டு தோற்றுவிட்டதாம். அம்பாளிடம் தோற்று போனதால் சரஸ்வதி பாட்டை நிறுத்திவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். வீணை அவமதிக்கப்பட்டு விட்டதே, அதற்கு என்ன செய்தாள்? தன் வீணையை வெளியில் தெரியாதபடி உறவினால் மூடிவிடுகின்றாள். சாதாரண வித்வான்களை தங்களை விட இன்னொருவரிடம் திறமை இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சரஸ்வதி அப்படிப்பட்டவள் இல்லை. அதனால் அம்பாளுடைய கண்டத்தில் இருந்து எழுந்த சுனாதத்துக்கு தன் வீணையின் நாதம் உரை போடக்கூட காணாது என்பதை ஹிருதயபூர்வமாக அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். அம்பாள் தன் கானத்தை மெச்சி சபாஷ் சொல்கிறாளே என்று இவள் வாசித்து கொண்டே போகவில்லை. மானஸ்வினியாக இருக்கப்பட்ட அம்பிகை தன் குரலினாலேயே இத்தனை இனிமை இருந்தும் சரஸ்வதியை பெருமைப்படுத்த நினைத்து தலையை ஆட்டி ரசித்து பாராட்டுகின்றாள். பாராட்டு மொழி சரஸ்வதியை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு பதில் வெட்கி தலைகுனிய வைத்தது. இதில் 2 பேருடைய பெருமையும் தெரிகின்றது. சூரியனுக்கு முன்னால் விட்டில் பூச்சி பறந்து காட்டினார் போல மதுர கண்டம் படைத்த அம்பாளுக்கு முன்னால் தான் கற்ற வித்தையை காட்டினோமே, பெற்ற தாயிடம் கற்ற வித்தை என்பது நிஜமாகிவிட்டதே என்று சரஸ்வதி தலை குனிந்து கொண்டாள். சரஸ்வதி ஆனால் வீணையின் சமாச்சாரம் என்னவானது? வீணை குடம் எனும் பெரிய ஆமை மாதிரியான தலையை அப்படியே விரைப்பாக வைத்து கொண்டிருந்தது. அம்பாளிடம் படுதோல்வி அடைந்ததால் அதற்கு வெளியிலே தலை காட்ட என்ன யோக்கியதை? தோற்றுப்போன வீணையின் மூஞ்சியை வெளியே காட்டக்கூடாது என்று சரஸ்வதி நினைத்தாள். அதனால் அம்பாளை சிலாகித்தும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் அதை விபஞ்சி மூஞ்சியை வெளியில் காட்டாதபடி உரையை நன்றாக இழுத்து மூடிவிட்டாள். வாய்ப்பாட்டு என்றால் டக்கென்று நிறுத்தி கொண்டு விட முடியும். தந்தி நாதம் அப்படி இல்லை. அதற்கு அனுசரணம் என்று ஒன்று உண்டு. அதாவது ஒரு மீட்டு விட்டால் அதன் ரீங்காரம் நீண்டு ஒலித்து கொண்டே போய்விட்டுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். தந்திரி வாத்தியங்கள் எல்லாமே அப்படித்தான். சரஸ்வதி தன் வாய்ப்பாட்டை நிறுத்தி கொண்ட மாதிரி இல்லாமல் வீணையின் அனுசரணம் இழுத்துக்கொண்டே போயிருக்கும். அதனால்தான் வாயை மூடிக்கோ என்பது போல் சரஸ்வதி அதை உரையால் மூடிவிட்டாள். எத்தனை ரசமான கற்பனை! நாமும் அதை ரசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.